ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். நம்ம சேனலில் அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குங்களா. டேஸ்ட்டு அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பேனில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு சரியான அளவுங்க. வறுத்த அரிசி மாவு, வறுக்காத அரிசி மாவு நீங்கள் எது வேணாலும் இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் கிளறிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அதை மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கையில் உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கொழக்கட்டைக்கு எப்படி உருண்டை பிடிப்போமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த நம்ம எண்ணெய் செய்திருக்கங்காட்டி கையில் நல்லா ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்ச அரிசி மாவை நம்ம இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிச்சுன்னா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச அரிசி கொழக்கட்டையை இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அரிசி மாவை சுடுதண்ணியில் போட்டு கிளறி 5 நிமிஷம் மூடி வச்சதுலேயே கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட அரை டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே இதில் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள், பச்சை மிளகாய் பாருங்கள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம். வெங்காயம் லேசாக வதக்கினா போதும், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுமானது. வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இது கூட 4 வெள்ளை பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது சேர்த்துக்கலாம். இதே லேசாக வதக்கி விடுங்க. பூண்டு லேசாக வதங்கினதுமே இதில் கொஞ்சம் கருவேப்பிலை வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இது வந்து ஆப்ஷன் தான், போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற வேக வச்சுருக்கிற அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள் மிக்ஸ் பண்ணி நான் லேசாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நறுக்கின கொத்தமல்லி தழைகளை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.